ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேங்க. இந்த தோல் எடுத்துகிட்டு சீவி எடுத்துக்கலாங்க. காய் துருவோம் இல்லைங்களா, அதில் துருவி எடுத்துக்கலாம். இப்போ கிழங்கு பார்த்தீங்கன்னா அந்த தோலை எடுத்துகிட்டு காய் சீவரத்தில் துருவி எடுத்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம துருவின சக்கரவள்ளி கிழங்கு அளந்து எடுத்துக்கலாங்க. இப்போ 1 கப்பு அளவுக்கு கிடச்சிருக்குதுங்க. இப்போ எந்த கப்பில் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு அளந்தமோ அதே கப்பில் ராகி மாவு வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். துருவின தேங்காவை எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்தா போதும், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்குள்ளே வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே அளவில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு சுவை கூடுதலாக வேணும்னா கொஞ்சம் 1/4 கப்பு சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதே கப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் பாகுப்பதம் எதுவும் கிடையாதுங்க. வெல்லம் கரைஞ்சிதுன்னா போதும், லைட்டாக கொதி வந்தால் போதும். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிட்டு இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம காய்ச்சினா அந்த வெள்ளை தண்ணியை இதில் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கு வடிகட்டிட்டு அப்புறம் சேருங்க. சூடாக இருக்கும் போதே தண்ணி சூடாக இருக்கும் போதே கலந்து விட்டுருங்க. இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நான் இப்போ இட்லி தட்டு எடுத்துருக்கேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஓட்டை இருக்கிறதுனால நான் துணி போடுறேன். நீங்கள் இப்போ ஸ்டீல் பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமர் எதனா வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி துணி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவுலேருந்து நீங்கள் உருண்டையாவோ அல்லது கொழுக்கட்டை ஷேப்லேயே நீங்கள் எடுத்துக்கலாங்க. சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்திங்கன்னா ஒரு கொழுக்கட்டை ஷேப்பில் வந்துடும். அதில் வச்சுக்க வேண்டியதாங்க. இல்லைன்னா நீங்கள் உருண்டையாக கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இப்போ வேக வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாகின்னு இருக்குதுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சது இதில் வச்சிடலாங்க. இப்போ மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி வெந்துருதான்னு பார்க்குறது கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டிங்கன்னா கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க. பாருங்கள், நம்ம முன்னாடி நான் சொன்ன மாதிரி நல்லா டைட்டாக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அது மேலே நல்லா தேங்காய் பூ போட்டு சூடாக இருக்கும்போதே ஒட்டி விட்ருங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். சூப்பராக அந்த வள்ளிக்கிழங்குலாம் நல்லா வெந்து உள்ளார பாருங்கள். நான் நல்லா ஆறுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.